அண்மைச் செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தலை நிமிர வைப்பேன் என்று வாய்சவிடால் பேசும் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 56 மாத திமுக ஆட்சியில் காவல்துறையை தனது ஏவல் துறையாக முதலமைச்சர் மாற்றி வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரம். வணக்கம். திமுக ஆட்சியில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என்று குறிப்பிட்டு திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் இந்த கண்டன அறிக்கையில் சென்னை தரமணியில் வெளிமாநில இளம்பெண் போதை ஆசாமிகளால் சீரழித்து கொல்லப்பட்டுள்ளார். கண்முன்னே மனைவி பலாத்காரம் செய்யப்படுவதை தடுத்த கணவனும் இந்த கொடும் செயலை பார்த்து அழுத குழந்தையும் 2 வயது குழந்தையும் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார்கள். சென்னையில் உள்ள நந்தனம் அரசு கலைக்கல்லூரி கேன்டீனில் பணியாற்றும் அரியலூரை சேர்ந்த பெண் திமுக பிரமுகரால் சீரழிக்கப்பட்டுள்ளதோடு அவரது நண்பர்களுக்கும் விருந்தாக்கப்பட்டுள்ள கொடுமை அரங்கேறியுள்ளது. கொடும் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு போலீஸை கண்டு பயமில்லாத நிலை இருப்பதற்கு ஆட்சியாளர்களின் செயல்பாடே காரணம் என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆளும் கட்சியினர் அடைக்கலம் அளிப்பதுதான் தற்போது தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளதற்கு காரணம் என்று அவதியுறும் மக்கள் புலம்புகிறார்கள் என்றும், பெருநகரங்கள் முதல் குக்கிராமங்கள் வரை தடை இல்லாமல் போதைப் பொருள் கிடைப்பதும் அவைகளை கொண்டு செல்வதில் ஆளும் கட்சியினரில் சிலர் ஈடுபட்டு வருவதும் பெரும் சீரழிவுக்கு காரணமாக உள்ளது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை போதையின் பிடியில் சிக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுவதும், பள்ளி மாணவிகளில் சிலர் சீருடையிலேயே மது அருந்துவது போன்ற காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாவதும் இந்த திமுக ஆட்சி நடத்தும் லட்சணத்தை பறைசாற்றுவதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சரை கண்டித்து வீதியில் இறங்கி நாள்தோறும் பலரும் போராடி வருகிறார்கள் என்றும், போராடுபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதில் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் வேளையில்தான் முதலமைச்சர் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் பல லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து தங்கள் பரம்பரையின் வாழ்வை மட்டும் வளப்படுத்தும் நோக்கில் அள்ளும் பகலும் கரப்ஷன் கமிஷன் என்று செயல்படும் முதலமைச்சரினுடைய ஆட்சி காலம் முடியும் காலகட்டம் நெருங்கிவிட்டது என்றும், இந்த திமுக ஆட்சியின் கொடுங்கோல் ஆட்சியால் அல்லல்படும் மக்கள் அதை பொறுக்க மாட்டாது. அழுத கண்ணீரே ஒரு அரசனின் செல்வத்தை அளிக்கும் படையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே திமுக ஆட்சியில் தலைகுனிந்து நிற்கும் தமிழகம் என்ற தலைப்பில் இந்த ஒரு கண்டன அறிக்கையை இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.